பாம்பு சிலைக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண் சிக்கிய கதை தான் இது. இந்த கதை ரொம்ப திகிலா இருக்கும். திருநெல்வேலியிலிருந்து 15 கிலோமீட்டர் இருக்கிறதா சேரன்குளம். அந்த இடத்துல தான் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பெண்கள் யாருமே போக மாட்டாங்க, போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணு அந்த கோயிலுக்கு போறா. அந்த பொண்ணோட பேரு அருளி. இரவு முழுக்க அந்த கோயிலில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த அருளிங்கிற பொண்ணு அந்த கோயிலுக்கு போறா. மலையில ஒதுங்கி நிற்கிறதுக்காக அந்த கோயில் பக்கத்துல போய் நிக்கிறா. அந்த கோயிலில் திறக்கப்படாத ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன சிலை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கதவு பக்கத்துல தான் இந்த பொண்ணு நின்று இருக்கா. அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பாம்பு சிலை இருக்கு. அந்த பொண்ணு அந்த கதவு பக்கத்துல வந்த உடனே அந்த சிலை பச்சை நிறத்துல மின்ன ஆரம்பிச்சது. அந்த ஒளி வெளியே வர ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்து ஓட முயற்சி பண்ணா. ஆனா அவளோட கால் கொஞ்சம் கூட அசைவே இல்லை. ஆமா, அவளோட கால் அந்த கோயில் தரையிலேயே ஒட்டிக்கிச்சு. அந்த கதவுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீ என்னோட கருவை தொட்டுட்ட, அதே மாதிரி நானும் உன் கருவை தொடணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பயங்கரமா கத்துனா. ஆனா வெளியில யாருக்குமே கேட்கவே இல்லை. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு சாம்பல் நிறத்துல மாறி அந்த பொண்ணோட வயிறு ஒரு கல்லா மாறி அந்த இடத்துல இந்த பொண்ணு மறைஞ்சிட்டா. மறுநாள் காலையில் அந்த பூசாரிகள் கதவு திறந்து பார்க்கும்போது அந்த நாகசிலைக்கு பக்கத்துலேயே இந்த பொண்ணோட உருவம் இருந்திருக்கு. அந்த பொண்ணும் கல்லா மாறி அந்த நாகசிலை பக்கத்துலேயே ஒட்டிட்டு இருந்திருக்கா.